வணக்கம். இந்த வீடியோவில் பலதானிய விதைப்பு பற்றி பார்க்கலாம். பலதானிய விதைப்புங்கிறது ஒரு நிலத்தில் பலவிதமான தாவரங்களை ஒரே நேரத்தில் வளர்க்குற ஒரு சிஸ்டம். பொதுவாக உர தேவையை குறைக்கிறதுக்காக தக்கப்பூண்டு சணப்பு மட்டுமே விதைச்சு ஊட்டி விடுவோம். இது ஒரு குறிப்பிட்ட சத்து மட்டுமே மண்ணில் கொண்டு வந்து சேர்க்கும், குறிப்பாக நைட்ரஜன். ஆனால் பலதானிய விதைச்சு ஊட்டி விடும்போது இது மண்ணுக்கு தேவையான நுண்ணூட்ட சத்துக்கள், பேரூட்ட சத்துக்கள், எசென்சியல் நியூட்ரியன்ஸ், இந்த மாதிரி எல்லா சத்துக்களையுமே மண்ணில் ஒரே டைமில் கொண்டு வந்து சேர்க்கும். இதுதான் பலதானியம் விதைக்கிறதுக்கும் பசுந்தாள் உரங்களை மட்டுமே விதைக்கிறதுக்குள்ள முக்கியமான டிஃப்ரென்ஸ். நம்ம வாழைக்கு இடையில் பலதானியம் விதைச்சிருக்கோம். இதில் 2 ஏக்கருக்கு 40 கிலோ எடுத்திருக்கோம். ஒரு ஏக்கருக்கு 20 கிலோங்கிற விதத்தில். இதில் தானிய வகைகளில் சோளம், கம்பு, கேழ்வரகு, மக்காச்சோளம், திணை, பயிர் வகைகளில் உளுந்து, பாசிப்பயிறு, தட்டைப்பயிறு, கொள்ளு, எண்ணெய் வகையில் எள்ளு, ஆமணக்கு, சூரியகாந்தி, கடுகு, பசுந்தாள் உரங்களில் தக்கப்பூண்டு, சணப்பு, நரிப்பயிர், நறுமண பயிரில் கொத்தமல்லி, வெந்தயம், சோம்பு, இந்த வெரைட்டி எடுத்திருக்கோம். வாழை நடவு பண்ணி 15 நாள் கழித்து பலதானியம் விதைச்சோம். விதைக்கிறதுக்கு முன்னாடி எல்லா விதைகளையும் நல்லா கலக்கணும். இது ரொம்ப முக்கியம். நல்லா கலந்து விதைக்கும் போது தான் எல்லா செடிகளும் எல்லா இடத்துலையும் முளைச்சி வரும். இதனால் ஒரு குறிப்பிட்ட சத்து ஒரு இடத்த மட்டும் சேராமல் நிலம் முழுவதும் சமமாக பகிரப்படும். ஒவ்வொரு தாவரத்தோட வேரும் ஒவ்வொரு ஆழத்துக்கு போடுறதுனால கீழ்மண்ணிலேருந்து மேல் மண் வரைக்கும் காற்றோட்டம் நல்லாயிருக்கும். அதனால் மண்ணில் கடினத்தன்மை இல்லாமல் நல்லா பொலன்னு இருக்கும். விதைகளை நல்லா கலந்து விதைச்சதுக்கப்புறம் நிலத்தை உழுது விடணும். நம்மக்கிட்ட பவர் வீடு இருக்கிறதுனால அதை வச்சு உழுதுட்டோம். குறுக்கு நெடுக்குமாக 2 உழவு ஓட்டி விட்டுருக்கேன். இந்த மாதிரி 2 உழவு ஓட்டும்போது வாழைக்கடையில் இருக்கிற எல்லா ஏரியாவையும் கவர் பண்ண முடியும். ஒவ்வொரு விதையும் ஒவ்வொரு சைஸில் இருக்கிறதுனால ஒரே இடத்துல குவியாமல் எல்லா இடத்துலையும் சமமாக பரவும். எல்லா விதைகளும் மண்ணுக்குள்ளே போயிட்டதுனால பறவைகளிட்டிருந்து விதைகளை பாதுகாக்க முடியும். சரியான ஈரப்பதம் எல்லா விதைகளுக்கும் கிடைக்கும். இந்த பவர் வீடரில் 40 பிளேடு வரைக்கும் மாட்ட முடியும். 4 இன்ச் ஆழம் போகிற மாதிரி செட் பண்ணி உழுதுருக்கேன். 40 பிளேடு மாட்டும் போது கிட்டத்தட்ட 6 அடி அகலம் வந்துடும். வாழைக்கு வாழை 7 அடி இடைவெளிங்கிறதுனால 2 வாழைக்கு இடையில் ஈஸியாக ஓட்ட முடிஞ்சுது. 4 இன்ச் ஆழத்தில் மண்ணை ஓட்டி லூஸ் பண்ணுறதுனால வேர்கள் மிக எளிதாக நிலத்துக்குள்ளே ஊடுருவி செல்லும். சரியான ஆழத்தில் விதைகள் இருக்கிறதுனால 90% மேலே முளைப்பு திறனை எதிர்பார்க்கலாம். ரெண்டு ஏக்கர் ஓட்டி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 8 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. நம்ம ஒரு உழவு ஓட்டியிருந்தோன்னா 4 மணி நேரத்தில் ஓட்டிருக்கலாம். இது 2 உழவு குறுக்கு நெடுக்கு ஓட்டுறதுனால 8 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. இந்த வாழைக்கு இடையில மட்டும் கொஞ்சம் கேப் இருந்தது. அதை நம்ம ஆளுகளை வச்சு கொத்தி விட்டுக்கிட்டோம். இது பலதானிய விதைச்சிலிருந்து அதோட 40 நாள் வளர்ச்சி. பலதானிய விதைப்போட சக்ஸஸே அது எவ்வளோ சீக்கிரம் மண்ணில் மக்குதுங்கிறத பொறுத்து தான் இருக்குது. மடக்கி விழுறதுக்கு சரியான டைம்னா அது பூ எடுக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ் தான். ஏன்னா இந்த ஸ்டேஜில் தான் செடியோட இலைகளில் அதிகப்படியான நைட்ரஜனும் நீர்ச்சத்தும் இருக்கும். இது அப்படியே மண்ணில் மடக்கி விழும்போது வெறும் 15 to 25 நாளில் முழுமையாக மக்கி பயிர்களுக்கு கிடைக்கக்கூடிய உரமாக மாறும். செடிகள் பூக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அதோட தண்டு பகுதி முற்ற ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் மடக்கி விழுறோம் அப்படின்னா அது மண்ணில் மக்கிறதுக்கு நீண்ட காலம் எடுத்துக்கும். அதனால் பயிருக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கிறதுலையும் தாமதமாகும். இப்படி சரியான நேரத்தில் மடக்கி விழுறதுனால இந்த இலைகளை மண்ணில் உள்ள நுண்ணுயிர்கள் மிக வேகமாக சாப்பிட்டு செரிமானம் பண்ணும். இது மண்ணோட ஆர்கானிக் கார்பன் அளவை உடனடியாக அதிகப்படுத்தும். நாம் விதைச்ச பலதானியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வளர்ந்து வந்திருக்கு. தக்கப்பூண்டு, சணப்பு, சோளம், கம்பு, மக்காச்சோளம், உளுந்து, பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு, கொத்தமல்லி, கடுகு, இப்படி எல்லாமே நல்லா வளர்ந்து வந்திருக்கு. ஆனால் ஒரு ஏக்கருக்கு 20 கிலோங்கிறது ரொம்ப கம்மி. மினிமம் 50 கிலோவாவது விதைக்கணும். ஈவன் 100 கிலோ விதைச்சாலும் மண் அதை எடுத்துக்கும். நம்ம எந்த அளவுக்கு பலதானியம் விதைக்கிறோமோ அது அந்த அளவுக்கு மண்ணோட வளத்தை மேம்படுத்தி கொடுக்கும். பொதுவாக பலதானியத்தை மடக்கி ஓட்டுறதுக்கு டிராக்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இந்த வேலையும் பவர் வீடர் வச்சே பண்ணிட்டோம். அதுக்கு இந்த அட்டாச்மெண்ட் யூஸ் பண்ணிட்டோம். இது சேர் ஓட்டுறதுக்காகவான அட்டாச்மெண்ட். இது ஒரு தடவை தான் யூஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் யூஸ் பண்ணவே இல்லை. இதில் இந்த மாதிரி பிளேட் செட்டப் இருக்கிறதுனால இது வந்து பலதானியத்தை நல்லா ஓட்டி கொடுத்துடுச்சு.
இந்த அட்டாச்மெண்ட்டோட மொத்த அகலம் ஒரு 5 அடி வரைக்கும் கவர் பண்ணியிருக்கு. இதில் உழவு ஓட்டுற மாதிரி வேகம் ஓட்டிகிட்டு வர முடியாது. இதை பொறுமையாக ஓட்டணும், டைம் எடுக்கும். அப்படி ஓட்டினா மட்டும்தான் எல்லாத்தையும் கரெக்டாக வெட்டிட்டு வரும். இதுக்கும் 2 உழவு ஓட்டியிருக்கேன். முதல் உழவு ஓட்டும்போது ஒரு 80% வரைக்கும் எல்லாத்தையும் வெட்டிடுச்சு. ரெண்டாவது உழவு ஓட்டும்போது நம்ம டிராக்டரில் ஒரு ரொட்டாவேட்டர் போட்டு ஓட்டும்போது எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்கோ அந்தளவுக்கு ரிசல்ட் இருக்குது. ரெண்டு உழவு ஓட்டினதுக்கப்புறம் வாழையை சுற்றி இருந்த செடிகளை பிடுங்கி இந்த மாதிரி மூடாக்கு போட்டாச்சு. வாழைக்கு பக்கத்தில் மிஷின் வச்சு ஓட்டும்போது வேர் அடிபடுங்கிற காரணத்துக்காக அதை பண்ணலை. இந்த மூடாக்கு மேலே லேசாக மண் அணைச்சிட்டோம். கொஞ்ச நாளில் அந்த மூடாக்கு மக்கி நல்ல உரமாக மாறிடும். இப்போ செலவுன்னு பார்த்தா பலதானியத்துக்கு 4000, ஆட்கள் கூலி 5000, டீசல் செலவு 1200. ஸோ மொத்தம் 10,200 ரூபாயில் இந்த மொத்த பலதானிய விதைப்பையும் செஞ்சு முடிச்சிருக்கோம். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.